ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். என்ன நேயர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பொதுவாகவே எல்லாத்துக்குமே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய கிரகங்களினால் என்ன பலன் அப்படிங்கிறத பொதுவாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். நிறைய பலன்கள் இருக்குது. இதில் குறிப்பாக கோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண வீடுகளில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு விதியை வைத்திருக்கிறது. அதேமாதிரி கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்களில் எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நன்மையை தரும் அப்படின்றதையும் சாஸ்திரம் வகுத்து ஒரு விதிகளை சொல்லியிருக்கு. இப்போ அந்த விதியின்படி திரிகோணங்களில் சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் அப்படின்றது பொதுவாகவே சந்திரன் தனித்து இருந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஓவரால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 5, 9 லக்கணம் இந்த 3 இடங்களில் உட்காந்தா நன்மையை தருவார்கள் அப்படின்னு சொல்லுது. இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. 5ஆம் இடத்துல சுபகிரகமான குரு உட்கார்ந்தா அது புத்திரதோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திரதோஷம் மட்டும் இல்லை, நமக்கான வளர்ச்சியில் அந்த குருவானவர் தடையை கொடுப்பார் அப்படின்றது உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை. ஏன்னா புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னால அந்த காரகத்துவமான கிரகம் 5ஆம் இடத்துல உட்கார்ந்தா அது சிரமத்தை தரும். புத்திர பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் குரு உட்காரும் பொழுது நமக்கு குழந்தைய பிறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது குழந்தைகளுடைய அமைப்பு நமக்கு கிடைக்காமலும் அருவி மிக கடுமையாக அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 9ஆம் இடத்துக்கு போடுவான். 9ஆம் இடத்துக்கு போட்டால் மட்டுமே என்ன ஒரு குரு சரியான ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அது தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் பாவத்தில் உட்காரும் பொழுது இந்த குரு அங்கேயும் காரக கிரகம்தான். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் எப்படி 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பாவகாதிபத்தியம் எடுக்கிறாரோ அது மாதிரி 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் உட்காரக்கூடிய 9ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய குருவும் அந்த காரகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவர் உட்காருவார். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் இங்கே 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு தர வேண்டிய அனைத்து சுபங்களையும் தரக்கூடிய 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காருவதும் காரக கிரகமாகவே கருதப்படுறதுனால அது ஒன்றும் பெருசாக பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குமா அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகமான ஒரு விஷயம்தான். அப்போ எங்கே தான் சார், எந்த கிரகம் தான் சார் உட்கார்றது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வருதா? சரி, அது பொதுவாக சுபகிரகங்கள் உட்கார்ந்தா நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு அமைப்பு. அதனால் அந்த 9ஆம் பாவத்தில் நம்ம அந்த கிரகங்களை 9ஆம் பாவம், 5ஆம் பாவம், லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்ந்துருக்கலாம், சுபகிரகங்கள் உட்காரலாமா, பாவ கிரகங்கள் உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் நம்ம பல குழப்பங்களில் நம்ம உட்காந்துருக்கோம். சரி, இது ஒரு வீடியோவை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த 4 பாவகங்களில் பொதுவாக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவம், சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அது சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடம். அப்போ இந்த லக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் உட்காரலாமா, 4ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் உட்காரலாமா? அதேமாரி 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சுபகிரகங்கள் உட்காரலாமா? இதில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் விதிகள், விதி விலக்குகள். அப்போ இந்த விதியின்படி இந்த கிரகம் இங்கே உட்காந்துதுன்னா நம்ம ஒரு பலனை சொன்னோம் அப்படின்னா அது தவறி போயிடுது. அப்போ எங்கதான் இடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்டெப்த்தாக உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது ஒருத்தருக்கு பலனை சரியாக சொல்ல முடியும்.
இருந்தாலும் ஜோதிடம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து 1, 4, 7, 10 பொதுவாக கேந்திர ஸ்தானங்களில் கெடுகிரகங்கள் ஓரளவுக்கான கெடுகிரகங்கள் அப்படின்னா அதாவது 2ஆம் தர கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன் இது மாதிரி கிரகங்கள் உட்கார்றது வந்து நன்மையை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கேந்திரங்களில் வந்து ஓரளவுக்கு கெடுகிரகங்கள் நிற்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன அமைப்பும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது விதிகளுக்கு உட்பட்டும் வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கரெக்டான நேரத்தில் அதாவது சரியான அமைப்பில் இந்த லக்கணத்தில் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்தால் நன்மையை தரும், அதாவது வந்து கேட்டகரி வைஸ் சுபகிரகங்கள், அசுப கிரகங்களில் வந்து 1ஆம் தரமான சுபகிரகம், அதில் 2ஆம் தரமான சுபகிரகம், 3ஆம் தரமான சுபகிரகம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்தோம். அசுப கிரகங்களில் முதல் தரமான அசுப கிரகம், 2ஆம் தரமான அசுப கிரகம், 3ஆம் தரமான அசுப கிரகம் அப்படின்றது வந்து எந்தெந்த கேந்திரங்களில் உட்கார்ந்தா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். சரி சார், எனக்கு வந்து லக்கணத்தில் சனி உட்கார்ந்துருக்கார், அல்லது சுபகிரகமான குரு உட்கார்ந்துருக்கார், அல்லது மிக கடுமையான பாவகிரகமான ராகுவோ கேதுவோ அதாவது ரெட்ரோகிரேஷனில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ உட்கார்ந்துருக்காங்க சார். அப்போ எனக்கு வந்து இந்த லக்னம் அப்படின்றது வந்து சுபத்தன்மை அடைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா லக்னம் அப்படின்றது வந்து கேந்திரத்துலேயும் வருது, திரிகோணத்துலேயும் வருது. அப்போ திரிகோணத்தில் வரக்கூடிய லக்கணத்துக்கும் கேந்திரத்தில் வரக்கூடிய லக்கணத்துக்கும் ரெண்டுமே லக்கணமாகத்தான் பாவிக்கப்படுகிறது. இது ரெண்டுலேயுமே வந்து போர்ட்ஃபோலியோ எடுக்கும். அதாவது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்திலேயும் இது 1ஆம் இடமாக வரக்கூடிய லக்கணம் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்குது. 4 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 இடங்கள் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணம் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுக்குது. அப்போ கேந்திரங்கள் வரிசையில் வரும் பொழுது அசுப கிரகங்களும் அமரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதி விலக்கை ஜோதிடம் நமக்கு சொல்லித்தருது. இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். மேச விருச்சக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் வந்து முக்கால் பாவர் அப்படின்னு சொல்லுவோம், கால் சுவர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. ஆனால் செவ்வாய் வந்து ஒருத்தர் கெட்டு போயிடுச்சுன்னா ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய முடிவில் தயக்கங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே மாதிரி வந்து இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னா நிலபுலங்களில் வந்து நமக்கு பெரிய தகராறு வரும். கடைசி வரைக்கும் ஒருத்தர் வீடே கட்ட முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. இது சுகபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லையா. ஒரு வீடு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் சார், எங்கெங்கேயோ பாடுபடுறேன், வெயிலில் பாடுபடுறேன், மழையில் பாடுபடுறேன், ஒதுங்கிறதுக்கு இத்தனோடு ஒரு இடம் இருந்ததுன்னா அதுவும் எனக்கு சொந்த வீடாக எலி வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு வீடு இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருடைய ஏக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாக்கனியாகவும் கனவாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புதுமனை வாய்க்கக்கூடியது, வீடு வாசல் வாங்கக்கூடியது, தோட்டம் தோணி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் நிறையா சொத்துக்களை சேர்க்கக்கூடியது அப்படின்றது முக்கால் பகுதி அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அழகான பலனை தரக்கூடியவர். அப்போ எந்த விதத்துலையுமே கிரகங்களை சுபகிரக வரிசையிலோ அசுப கிரக வரிசையிலோ ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்குமே உடைய கிரகங்களை வந்து அசுபத்தன்மையாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்திறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி பதவி அப்படின்றத அவங்க வச்சுருக்காங்க. தன்னகத்தே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பலனையும் மனிதனுக்கு தரத்தக்கவை அப்படின்றதுனால எந்த கிரகம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ லக்கணத்தில் வந்து கெடு கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மேச லக்கணக்காரங்களுக்கு செவ்வாதான லக்கணாதிபதி. அப்போ அங்கே லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உட்காரில் வந்து பெரிய ஒரு ஆபத்தும் கிடையாது, தீமையும் கிடையாது. அப்போ இது வந்து விதி விலக்கில் வருது அப்படின்னா விதியே அதுதான். நம்ம விதி விலக்கு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். விதி விலக்கா வந்து இந்த மேச லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் உட்காந்து சார் அவர் லக்கணாதிபதி லக்கணத்தில் உட்காந்தாதான் சார் அவருக்கு பவரே. அதாவது வந்து அவருடைய குணத்தில் வந்து கொஞ்சம் அவசர குடுக்கையாக இருப்பார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேகம் எப்பவுமே வந்து சுறுசுறுப்பை செய்யக்கூடியது. ஏன்னா செவ்வாயினாலே ரத்தம் ரத்த ஓட்டம், ரத்தன்றது வந்து சந்திரனாக வந்துடும், செவ்வாய் வந்து ரத்த ஓட்டமாக வரும். அப்போ ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து வேகமாக இருந்துகிட்டு இருந்தால் தான் உடம்பு வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ லக்னாதிபதியாகப்பட்டவர் வந்து மேச லக்னத்துக்கு செவ்வாய் தானே. அப்போ அவர் உட்காரில் வந்து எந்த விதமான ஒரு கெடுதலும் கிடையாது. அப்போ இது மாதிரி வந்து 12 லக்கணங்களுக்கு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன், அவர் வந்து
நல்லவர்களையும் சேர மாட்டார், கெட்டவர்களையும் சேர மாட்டார். இருந்தாலும் அசுர குரு அப்படின்ற ஒரு பதவிக்கு வரதுனால சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது சுகபோக வாழ்க்கைகளை தரக்கூடியவன் அப்படின்றதுனால சுக்கிரனை வந்து ஒரு சுபகிரகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுபகிரக வரிசையில் வருது. ஆனால் பட்டியல் படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வரிசைப்படுத்தின படி பார்த்தோம்னா சுக்கிரன் தான் அதாவது வந்து அசுப கிரகங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர். அப்போ வந்து சுக்கிரனுடைய அணி குருவுடைய அணி அப்படின்னு நம்ம பிரித்து எடுக்கிறோம். அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகம் அல்லது சுபகிரகம், அது ரெண்டு கேட்டால் வரும். ஒருத்தருக்கு சுக்கிரன் வலுத்து இருந்தது அப்படின்னா, மீனராசியில் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு 24 டிகிரியில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோமே, ரேவதி நட்சத்திரம் நெருங்கி உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் அந்த லௌகீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவர். ஆனால் சுகபோகமாக இருக்கணும்னா ஒரு ட்ரெஸ் கோடு, நல்ல வெள்ளையும் சொல்லியமாக போகிறானப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். அதனால் மணிக்கட்டில் வந்து பெரிய பிரேஸ்லெட்டு, கழுத்தில் பெரிய சங்கிலி, தங்கச்சங்கிலி, இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம். அப்போ இதெல்லாம் கொடுக்கறதுனால சுக்கிரனை வந்து நம்ம ஒரு சுபகிரக வரிசையிலையும் கொண்டு வந்துடுறோம். அப்போ ரிஷப துலாத்துக்கு வந்து சுக்கிரன் தான் லக்கணாதிபதி அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் கன்னி, இவர் புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணமாக மாறிக்கும். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தன்னுடைய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன லக்கணத்திலே கன்னி லக்கணத்திலே உட்கார்றது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போது இந்த மிதுன லக்கணத்தில் கூட ஆட்சி, கன்னி லக்கணத்தில் வந்து ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், மூணுமே இந்த 3 பதவிகளையும் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவன், கன்னி லக்கணத்தில் இருக்கக்கூடியவன் தனது சொந்த வீடான கன்னியில் அவன் பலம் பெறுவது அப்படின்றது வந்து ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பு. அடுத்து சந்திரன் கடகம், சூரியன் சிம்மம், இங்கே தனுசு மீனம், இந்த 2 இடங்களில் வந்து குரு வலுப்பெற்று இருக்கக்கூடியது. மூலத்திரிகோண குரு தனுசுலையும் ஆட்சி குருவாக மீனத்திலையும். மகர கும்பங்களில் கெடுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் வந்து மூலத்திரிகோணமாகவும் மகர ராசியில் வந்து ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லக்கணங்கள் ரீதியாக லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தில் அசுப சுபகிரகங்கள் அமர்வது நன்மையை தரும் அப்படின்றது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த 12 ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கட்டம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சார் இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கேந்திரமாக வரக்கூடிய கேந்திரத்தில் சுபகிரகங்கள் அமரலாமா அசுப கிரகங்கள் அமரலாமா அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆரம்பத்திலேயோ 2 போர்ட்ஃபோலியோ எடுக்குது இந்த லக்கணம் அப்படின்றது வந்து திரிகோணத்துக்கும் லக்கணம் வந்து முதல் பாவகமாக வருது, கேந்திரத்திற்கும் லக்கணம் முதல் பாவமாக வர்றதுனால லக்கணத்தில் கலந்த, அதாவது வந்து சுப அசுப கிரகங்கள் கலந்த கலவை அமைவது அப்படின்றது வந்து அந்த லக்கணாதிபதியை பொறுத்து, லக்கணாதிபதி நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து, லக்கணாதிபதியின் சிறப்பை பொறுத்து அந்த லக்கணத்தை வந்து சுப அசுப கிரகங்கள் உட்கார்றது வந்து பெருசாக ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக லக்கணத்தில் வந்து 2 கிரகங்கள் உட்கார்ந்தா ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குருவும் புதனும். இங்கேயே அந்த ஸ்தான பலம் கொடுக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை முதன்மைப்படுத்தி லக்கணத்தில் சேருவாரோடு சேரக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனை அவரே கெடு கிரகங்களோடு சேரும் பொழுது கெடு ஆதிபத்தியத்தையும், சுப கிரகங்களோடு சேரும் பொழுது சுப ஆதிபத்தியம் தரக்கூடிய அந்த புதனும் லக்கணத்தில் ஸ்தான பலம். அப்போ லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கில் அவங்க தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக லக்கணத்தில் வந்து இந்த கிரகங்கள் உட்கார்ந்தா நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதியாக வருவார். அப்போ இங்கே உட்காரக்கூடியதும் ஒரு சிறப்பு அல்ல. மீன லக்கணத்துக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார், நீச்சமாயிருவார். அப்போ நீச்சமாகக்கூடிய புதன் ஸ்தான பலத்தில் அமைந்த பொழுதும் லக்கணாதிபதியாக இருக்கும் பொழுது ஸ்தான பலம் அடையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தை இந்த 4 மூலைகளில் இருக்கக்கூடிய உபயராசிதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியங்க தத்தம் ராசிகளுக்குள் மாறி உட்காரும் பொழுது ஒரு குரு வந்து மீன ராசியிலிருந்து மிதுன லக்கணத்துக்கோ, அதாவது மிதுன ராசிக்கோ, அல்லது புதன் மிதுன ராசியிலிருந்து தனுசு லக்கணத்துக்கோ மாறி உட்கார்றாரு, இதுவும் வந்து ஒரு ஆதிபத்திய தோஷத்தை அழிக்கக்கூடிய கிரக அமைப்பாகவே இருக்கும். அப்போது
லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கணத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த கிரகத்தின் தன்மை என்ன, அது இந்த லக்கணத்துக்கு பாவாதிபதியாக எந்த பாவத்துக்கு சொந்த கிரகமாக வருகிறார். பொதுவாக இப்போ ஒரு கும்பராசி, கும்ப லக்னம், மகர ராசி, மகர லக்னம், மகர லக்னம் சனிக்கு உறவு உள்ள கிரகம் மகர லக்னத்திற்கு சுக்கிரன் 5-10 குடையவராக வந்து உட்காரும் பொழுது யோக அமைப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இதுவே புதன் 3-12 குடையவராக இருந்து குரு 3-12 குடையவராக இருந்து அந்த மகர லக்னத்தில் உட்காரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் செலவுகளை செய்யக்கூடிய நித்தம் ஜீவனத்திற்கு சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பில் குரு வந்து ஸ்தான பலத்தில் உட்காந்துருவார், நீச்சமும் ஆயிருப்பார். அப்போ இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுப அசுப கிரகங்களுடைய பாகுபாடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவம். பொதுவாகவே அதை சுகஸ்தானமே சொல்லிட்டோம். அப்போ சுகஸ்தானம்னா சுப கிரகங்கள் இருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அங்கே என்னென்ன சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பொதுவாகவே காலசக்கரத்தின் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அவர் தான் தாய்மை உள்ளம் கொண்டவர், மனோகாரகன், உடலுக்கு சொந்தக்காரன், உணர்வுகளுக்கு சொந்தக்காரன், நித்தமும் மாறக்கூடிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன், சிந்தனை அறிவுகளுக்கு சொந்தக்காரன், நிலப்பரப்பு அதாவது வந்து நீர்ப்பரப்பிற்கு, இந்த நிலப்பரப்பில் உள்ள நீர்ப்பரப்பிற்கு சொந்தக்காரன், தாய்மை உள்ளம் கொண்டவன். அப்போ இந்த மாதிரியான சிறப்பு மிகுந்த சந்திரன் அந்த இடத்துல தான் ஆட்சியாகிறார். காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம் என்னும் கடகத்தில் அதாவது ராசிநாதனாக அமர்ந்து ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் அவர் உச்சமாகிறது வந்து 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாகிறார். அப்போது இந்த 2 கிரகங்களும் 4ஆம் வீட்டில் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுது. பொதுவாகவே 4ஆம் இடத்துல சுபகிரக அமைவு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி முன்பின் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சுபகிரகத்திலையும் சேருவார், அசுப கிரகத்திலையும் சேருவார். வாழ்க்கையை வசதியாக வாழ செய்யக்கூடியவன் சுக்கிரன் அப்படின்றதுனால அந்த கிரகம் சுபகிரகமாக கருதப்பட்டு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் அமரும் பொழுது வண்டி, வாகனம், வீடு, வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான உடை அலங்காரம், நகை, ஆபரணங்கள், இது எல்லாமே தருவோம் சுக்கிரன் தான். அதனால தான் சுக்கிரனை கொண்டு போய் 4ஆம் இடத்துல ஸ்தான பலம் இட்டார்கள். ஏற்கனவே காலபுருஷ தத்துவத்தின் 4ஆவது வீட்டிற்கு அதிபதி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் சந்திரனை அந்த இடத்துல வந்து ஸ்தான பலத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னுமே வந்து அந்த இடத்துல வந்து கெடு கிரகங்கள் இருப்பது வந்து தாய்க்கு நல்லதல்ல. ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல கெடு கிரகங்கள் ராகுவோ கேதுவோ சனியோ, இது வந்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு இல்லாத கிரகங்கள் 4ஆம் வீட்டில் உட்கார்றதுங்கிறது வந்து வீடு இல்லாமே பண்ணிடும். கேழப்பா இன்னும் ஒரு புதுமனை கேழு கெழுதி செய்யும் சென்னாகும் நாளில் ஏற சீலப்பா செழித்தமனை சுத்த பாழாகும் அப்படின்றார். அதாவது வந்து 4ஆம் வீட்டில் கேதுவோ ராகுவோ இருந்தால் செழித்தமனை சுத்த பாழ் அப்படின்றார். அந்த ஜாதகர் பிறந்த வீடு, அதாவது வந்து ஒரு பேரு காலத்துக்கு போவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த ஜாதகர் ஜனித்த அந்த இடமே வந்து பாழா போயிடும் அப்படின்னா அந்த வீடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுது. எங்கே நம்ம புடிப்பாண்டி சொல்கிறார். கேழப்பா அதாவது வந்து இப்போ கேழப்பா இன்னும் ஒரு புதுமனை கேடு கெழுதி செய்யும் சென்னாகும் நாளில் ஏற இவங்க இந்த சீரப்பா செனித்தமனை சுத்த பாழாகும் சில்லை கறவை இல்லை அப்படின்றார். அதாவது வந்து சின்னதாக ஒரு சின்ன வீடும் கறவையோ எதுவும் கிடையாது. அந்த ஜென்மனுக்கு ஆயுசையும் கூறு அப்படின்றார். அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் கெடு கிரகங்கள் உட்காரும் பொழுது பொதுவாக வந்து 4 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு வரைக்கும், அடுத்து 7 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 10 அப்படிங்கிறது வந்து 75 வயசு வரைக்கும், மீண்டும் லக்கணத்துக்கு வர்றது 10லேருந்து லக்கணத்துக்கு வர்றது 100 வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய பூர்ண ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 வயசுக்கு அப்படின்றது வந்து 4ஆம் பாவத்தில் வந்து கெடு கிரகங்கள் இருந்தால் அவருக்கு ஒரு 25 வயசுக்குள்ள ஒரு மரண சம்பவத்தை சம்பவிக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் விதியை கூறு அப்படின்னு சொல்லி சென்மனுக்கு விதியையும் கூறு அப்படின்னு சொல்லுது 4ஆம் பாவத்தில் கெடு கிரகங்கள் இருக்கும் பொழுது. அப்போ பொதுவாக 4ஆம் பாவத்தில் வந்து கெடு கிரகங்கள் இருப்பது சிறப்பு அல்ல அப்படிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவம் உணர்த்துது. அதேமாரி நம்ம ஞானிகள் வைத்த
சுக்கிரன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெண் கிரகங்கள் 4ஆம் இடத்தில் ஸ்தான பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 4ஆம் பாவத்தில் சுப கிரகங்கள் இருப்பது நன்மையை தரக்கூடியது அப்படின்னு இந்த ஜோதிட விதிகள் விதி விலக்கு இல்லாமலே சொல்லுது. அதனால் வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுபகிரகங்கள் அமைப்பு நல்லது. அடுத்து 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு நேர் எதிர்ப்பு. நான் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேனோ அதற்கு எதிர்ப்பதமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 7ஆம் பாவம். அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். 7க்கு பின்னால் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு வாய்க்கக்கூடிய மனைவி நம்மை போலவே இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை. 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமும் நம்ம கையில் கிடையாது. அதாவது மனைப்பேரும் மக்கட்பேரும் அந்த மகாதேவனுக்கு தெரியும். அதே மாதிரி இறக்க போகிற நாள் அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்ச நிம்மதி இருக்காது இல்லையா? அப்போ அந்த இறக்க போகிற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவத்தில் இருக்குது. அதாவது அவருடைய மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கிறனால அது தெரியாது. அதனால் அதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நான் 100 வயசுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அவருடைய ஆயுள் அப்படின்றது 40-45 வயசுலேயே வந்து அற்பாயலாக முடியக்கூடிய அமைப்பில் 4ஆம் பாவத்தில் ஒரு கெடுக்கிரகம் இருந்தால் அதை செஞ்சு விட்டுரும். அப்போது இந்த 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் நம்ம கையில் இல்லை. 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கக்கூடியது, அதுவும் நம்ம கையில் இல்லை. 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில், நீ என்ன கர்மாவை வாங்கி வந்து அந்த கர்மாவை தான் 10ஆம் பாவம் இயக்க போகுது. அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கையில் இல்லை. 11ஆம் பாவம் நமக்கு முன்னாடியே பிறக்கக்கூடிய அண்ணன் வந்து அல்லது நமக்கு பின்னால் பிறக்கக்கூடிய தம்பி வந்து நமக்கு யார் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளாக முடிவு பண்ண முடியாது, அதுவாக வரக்கூடியது. அதே மாதிரி வந்து 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன மோட்சம் அப்படின்னு சொல்ல, மோட்சம் அப்படின்றது வந்து நீ செஞ்ச நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி அந்த 12ஆம் பாவம் அப்படின்றது வேலை செய்ய போகுது. அப்போது லக்கணத்திலிருந்து 6 பாவம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். லக்கணத்துக்கு பின்னால் அதாவது 7ஆம் பாவத்துக்கு பின்னால் வரக்கூடிய 6 பாவம் 7ஆம் பாவம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராது. அப்போது இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கெடுகிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக இருப்பது நல்லது அல்ல. கெடுகிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு அல்ல. இது வந்து ஜோதிட விதியாகவே கூறுது. இது வந்து 7ஆம் பாவத்தில் ஒரு சூரியன் இருக்குது சார். கும்ப லக்கணத்துக்கு வந்து 7ஆம் பாவாதிபதி சூரியன் தாராளமாக இருக்கலாம். லக்கணத்துக்கு 7 இருந்து அவன் கெடுக்கிரகமாக இருக்கிறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது. அதில் வந்து அந்த லக்கணாதிபதிக்கு 7ஆம் இடத்ததிபதி, அந்த 7ஆம் இடத்ததிபதி இருக்கும் பொழுது அது நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான். என்ன சிம்ம லக்கணத்துக்கு 7ல் சனி இருக்காது. அப்போ வந்து காலதாமதமான திருமணம், வயது முதிர்ந்த திருமணம், வேறு ஒரு மதத்தில் திருமணம், வேறு நாடுகளில் திருமணம், அல்லது பாரம்பரியமிக்க முறையில் வந்து நம்ம திருமணம் பண்ணணும். அதாவது வந்து இவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பார். அப்படியெல்லாம் முடியாதுப்பா. நான் உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அந்த பொண்ணத்தை அதாவது சனினாலே பாரம்பரியம், மிக பழமையான தொன்மையை சொல்லக்கூடியவன் சனி. அப்போ அந்த தொன்மையான பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடியவன் கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்துட்டாருன்னா அப்புறம் வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நடைமுறையில் தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய 7ஆம் பாவத்தில் சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தில் சனி இருந்தால் கல்யாணத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லக்கூடாது. அது வந்து விதி விலக்காக போயிடும். அப்போ எந்த இடத்துல நம்ம விதியை பொறுத்துறோம், எந்த இடத்துல வந்து விதி விலக்க பொறுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து கிரக அமைவுகள் செயல்படும். பொதுவாக இந்த மாதிரி வரும் பொழுது அந்த அசுப கிரகங்களுடைய தன்மை தனித்தன்மையாக வெளிப்படும். கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். 7ஆம் பாவம்னாலே முன்ன பின்ன தானே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவன் தான் லக்கணம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் இப்படி 180 டிகிரியில் 7ஆம் பாவம் நகருதுன்னா இங்கே வந்து 181 நகருன்னா 1வது டிகிரிக்கு நகர்ந்துடும் லக்கணம். 182 நகர்னா 2வது டிகிரிக்கு நகர்ந்துக்க வேண்டியது வேறு வழி இல்லை. அது ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் விஞ்ஞானம் வந்து தெளிவாகவே சொல்லுது. அப்போ ஒன்று நகரும் பொழுது இங்கேயும் கொஞ்சம் நகர்ந்து விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். பேலன்சிங் 2 பக்கமே வந்து சரியான முறையில் தெளிவான முறையில் அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுல வந்து துளியும் சந்தேகம் இல்லை. அப்போ 7ஆம் பாவத்தில் கெடுகிரகங்கள் உட்காரலாமா அப்படின்னா பொதுவாக கெடுகிரகங்கள் உட்காருவது நன்மையை தராது. லக்கணப்படி மட்டுமே கெடுகிரகங்கள் அமரலாம். இதே மாதிரி அந்த லக்கணத்தை நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அந்த லக்கணப்படியே வந்து இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில நேரங்களில் அந்த 7ஆம் பாவத்திற்கு சொந்த கிரகம் அந்த இடத்துல உட்கார்ந்தா பாதிப்பை தராது. அப்படி அல்லாமல்
அந்த லக்கணத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு கெடுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பொதுவாக தனுசு லக்கணம் இந்த 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிதுன ராசியில் வந்து சனி உட்கார்றது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு 2 4 கூடையவனாக இருந்த போதிலும் 7ஆம் பாவத்தில் போயிட்டு சனி உட்கார்ந்து அப்படின்னா, இந்த 2 3 கூடிய சனி 7ஆம் பாவத்தில் உட்காரும் பொழுது இவருக்கு வேறு நாட்டில் வேலை, அதாவது வந்து வேறு ஜாதியில் வந்து திருமணம், இவருடைய இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த கல்யாணம் அப்படின்றது வந்து இவருக்கு ஒரு சுகமளிக்காத ஒரு உறவு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புலையெல்லாம் கொண்டு வந்து இந்த இப்போ சுபலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், மேஷத்துக்கு 7ஆம் இடத்துல சனி உச்சமாக நிற்கிறது, பாதகாதிபதி உச்சமாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து கெடுக்கிரகங்கள் நின்றுதுன்னா அது கடுமையான ஒரு பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் 7ஆம் பாவத்தில் சனி தான் ஸ்தானபலம் உள்ள கிரகம், இங்கேயே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு அமைப்பு. அப்போது ஸ்தானபலமாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து சனி 7ஆம் பாவத்துக்கு வர்றார். காலபுருஷ தத்துவத்திலையும் 7ஆம் பாவத்தில் வந்து சனி உச்சமாகிறார். அதேமாதிரி காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் பாவத்தில் வந்து சுபகிரகத்துக்கும் சேராத அசுபகிரகத்துக்கும் சேராத சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணம் எடுக்கிறார். அப்போ சனியும் சுக்கிரனும் மூலத்திரிகோணம் காலபுருஷ தத்துவத்தில். ஸ்தானபலம் அப்படின்ற அமைப்பில் வந்து 7ஆம் பாவத்தில் சனி தான் வந்து ஸ்தான பலத்தில் கூட ராகுவும் சேர்றார். ஸ்தானபல அமைப்பில் 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் ராகுவும் சனியும் ஸ்தானபலம். அப்போ 7ஆம் பாவத்தில் வந்து ராகுவும் சனியும் ஸ்தானபலம் அடைஞ்சால் லக்கணத்தில் யார் இன்னொருத்தர் வந்து யார் ஸ்தானபலம் அடைவாங்க? கேது ஸ்தானபலம் அடைவார். அப்போ கேது லக்கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் குரு லக்கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் புதன் லக்கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பாகவே கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்தானபலமாகட்டும் காலபுருஷ தத்துவமாகட்டும் இது ரெண்டுமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி இருந்தாலும் பொதுவாக சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. இருந்த போதிலும் இந்த 7ஆம் பாவத்தில் வந்து சுபகிரகங்களாக இருந்து மிகவும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அமைப்பும் 7ஆம் பாவத்துக்கு நல்லதல்ல. அதுவும் இவரை மீறிய ஒரு உறவும் இவரை மீறிய அறிவு இவருக்கு எதிராளிக்கும் இவரை மீறிய ஒரு அந்தஸ்து இவரது எதிராளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். அதாவது தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மிகுந்த சுபபலத்தோடு அமரும் பொழுது இவருக்கு தன்னை போலவே வந்து தன்னம்பிக்கை இழந்தவராக இருப்பார். அதனால் அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து சுயபலம் அதிகம் இல்லாத கிரகமாகவும் சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு. பொதுவாக வந்து 7ஆம் பாவத்தில் கிரகமே இல்லாமல் இருந்தால் கூட நல்லது. இதை வந்து சுபகிரகங்கள் பார்த்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு 7ஆம் பாவத்தில். சரி, அடுத்து 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் நன்மையை தரும்? பொதுவாக 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானத்தில் கர்மக்காரகன் தான் உட்காந்துருப்பார். அதாவது வந்து ராசி சக்கரத்தில் காலபுருஷத்தில் வந்து 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவருடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இங்கே ஏற்கனவே கெடுகிரகம் வந்தாச்சு. அப்போ கெடுகிரகம் வரும் பொழுது 10ஆம் பாவத்தில் வந்து கெடுகிரகங்கள் அமர்ந்தால் நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஈரைந்தில் முக்கோள் நிற்க அப்படின்னு சொல்லும். அதாவது இந்த 10ஆம் பாவத்திலையும் கெடுகிரகங்கள் இருக்கலாமா சுபகிரகங்கள் இருக்கலாமாங்கிற சந்தேகத்தை போகிறதுக்கு முன்னால் அங்கே எத்தனை கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஈரைந்தில் முக்கோள் நிற்க நிறை ஞானம் உள்ள ஞானி அப்படிங்குது. அதாவது நிறைய ஞானம் உள்ள ஞானியாக போயிடும் அப்படின்னு சொல்லுது. அதாவது 3 கோள்கள் இருந்தால் வந்து குடும்பஸ்தனாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம 2ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருப்போம், நல்லா இருக்கும். 7ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருப்போம், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே 3 கிரகங்கள் 10ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக 10ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து குடும்பத்தில் வந்து விருப்பம் இல்லை. தன்னோடு இணை சேரக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவர் உகந்த ஒரு மனிதனாக குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய மனிதனாக இருக்கிறதுக்கு அந்த ஜாதகருக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லும். அப்போ ஒரு கிரகம் இருந்தால் நன்மையை தருமா அப்படின்னா கண்டிப்பாக 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அவருக்கு வம்சாவளியை விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கிரகம் செய்து கொடுக்கும். அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி
பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா காலபுருஷத்திலேயே வந்து என்ன பண்ணுது, சனி தான் வந்து ஆட்சி வீடாக அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி. ஸ்தான பலத்துக்கு போகலாம் சார். ஸ்தான பலத்துக்கு போனோம் அப்படின்னா சூரியன் 10ஆம் பாவத்தில் ஸ்தான பலம், செவ்வாய் 10ஆம் பாவத்தில் ஸ்தான பலம். அப்போ அங்கேயும் ரெண்டும் கெடு கிரகங்கள் தான். அப்போ இங்கே காலபுருஷத்துலேயும் வந்து சனி பகவான் வந்து ஆட்சி வீடு அப்படின்றதுனாலையும், சூரியனும் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் வந்து தன்னாதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிலையில் உயர்ந்தவராக நிறை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாயும் சூரியனும் அந்த இடத்துல ஸ்தான பலம் அடைகிறாங்க. அப்போ அந்த ஸ்தான பலம் அடையக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சனி, சூரியன், செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்கள் கெடு கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த 10ஆம் பாவம் என்னும் ஒரு பாவத்தில் ஒரு கெடு கிரகம் இருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அப்போது இந்த 10ஆம் பாவம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு ஜாதகத்துக்குமே 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு லக்னத்தை காட்டிலும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியது. அப்போ அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து நமது வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதை மிக மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு விதிவிலக்காக ஒரு கிரகம் நிற்கலாம். அதற்கு அடுத்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்திலையும் மிக கடுமையான கெடுகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது 2 பேருமே நிற்கலாம். அப்போ 10ஆம் பாவத்தில் ராகு நின்னா நல்லதா சார் அப்படின்னா, பொதுவாக 10ஆம் பாவத்தில் ராகு நின்னா நம்மளுடைய வம்சாவளிக்கு எங்கேயோ வேட்டு வைக்குதுன்னு அர்த்தம். இதுவும் கெடுகிரகம் தான். அப்போ வேறு எந்த கிரகம் தான் சார் நிற்கலாம் அப்படின்னா, கேது நிற்கலாம். கேது 10ஆம் பாவத்தில் நிற்கலாம். சனி 10ஆம் பாவத்தில் நிற்கலாம். ஆனால் சனி 10ஆம் பாவத்தில் நின்று அப்படின்னா இது கெடுகிரக அமைப்பில் வந்தாலும் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தொழிலுக்கு நாய் விடாத பாடுபடணும் ஒரு ஜாதகர். ஏன்னா அவன் கர்மக்காரகன், கர்மஸ்தானத்தில் உட்காடுறான். கர்மக்காரன் கர்மஸ்தானத்தில் உட்காரும்போது அந்த இடம் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ல் குரு உட்காந்தா எப்படியோ, 5ல் குரு உட்காந்தா எப்படியோ, 3ல் செவ்வாய் உட்காந்தா எப்படியோ, 7ல் சுக்கிரன் உட்காந்தா எப்படியோ, அது மாதிரி 10ல் சனி உட்காந்தா அந்த கிரகம் காரகத்துவத்தை கெடுக்கும். யாருமே இதை வந்து நிறைய யோசிக்கலை. 10ஆம் பாவத்தில் கெடுக்கிரகம் இருந்தால் நல்லதுன்னு டிக் பண்ணி விட்டு போயிடுறோம். ஆனால் 10ல் சனி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு தொழில் ரீதியாக கடுமையான பிரச்சனைகளை தருவான். அடுத்து யார் சார் இருக்கலாம்? சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், கேது இருக்கலாம், புதன், தனித்த புதன் இருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த சந்திரன், தேய்விரையில் இருக்கக்கூடிய சந்திரனும் அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால், ஒருவேளை சனியே இருக்குது சார், அவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சார், அப்போ இந்த சனி அங்கே என்னவா இருப்பார்னா வக்கரமாகி இருப்பார். அல்லது சூரியனுக்கு 6, 8ல் அவர் மறைஞ்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் சனி அந்த இடத்துல 10ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த சனியினுடைய அமைப்பில் மிக பெரும் செல்வந்தனாகவும் தொழிலதிபராகவும் அந்த ஜாதகர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து 1ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கெடு சுபகிரகங்கள் இருப்பது அந்த ஜாதகனுடைய லக்கணாதிபதியை பொறுத்து நன்மையாக வேலை செய்யும். 4ஆம் பாவத்தில் சுபகிரகமே, 7ஆம் பாவத்திலையும் சுபகிரகமே, 10ஆம் பாவத்தில் வந்து அசுப கிரகங்களிலும் சில நேரங்களில் வந்து சனியை போல் அசுப கிரகங்கள் அந்த இடத்துல உட்காராமல் இருக்கிறது நன்மையை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.